ஐயா வணக்கம். என் பேர் ராகவன் பேர். பசு ராகவன் கூட சொல்லுவாங்க. சரி, இப்போ நான் ஒரு குடும்பத்துக்கு வேண்டிய தற்சார்பு நிலைக்கு போகக்கூடிய சில பொருட்களை பற்றி பேச போகிறேன். இப்போ காலம்பரை நம்ம எழுந்தோன்னு வச்சுங்க, எழுந்தோன்னா நிச்சயமாக பல் தேய்க்கணுங்கிறது உண்மை தானே. எல்லோரும் பல் தேய்க்கணும். ஸோ பல்பொடி வேணும். இந்த பல்பொடிக்காக நம்ம யாரோ நமக்கு பல்பொடி உற்பத்தி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வீடு 2 ரூபா யாருக்கோ கொடுக்குறோம். அதை நம்ம ஊரில் நம்ம மக்கள் உற்பத்தி பண்ணுற உலகில் சிறந்த பல்பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு வேணும் சொல்லித்தரேன் உங்களுக்கு. 2வது பல் தேய்ச்சி அப்புறம் குளிக்கணும். குளிக்கிறதுக்கு இப்போ நம்ம சோப்புங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து, இப்போ சோப்புக்கும் எனக்கும் சண்டை இல்லை. ஆனால் சோப்புங்கிறது தற்சார்பு நிலையிலேருந்து வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். அதை நம்ம தேங்காய் எண்ணெயிலேருந்து நாம் உற்பத்தி பண்ணிக்கிட்டோன்னா சோப்பு ஓவர் தான். எனக்கு ஒன்றும் சோப்பு வேண்டான்னு சொல்லப்படுறதில்ல. ஆனால் நம்ம சுற்றி எத்தனையோ மலர்கள் இருக்குது. அந்த மலர்கள்லேருந்து நம்ம அருமையான குளிக்கும் பொடியை நம்ம உற்பத்தி பண்ண முடியும். அது ஏன் வேண்டான்னு சொல்கிறோங்கிற ஒரு கேள்வியை மட்டும் மனசில் வச்சிங்க. ஸோ குளிக்க முடியாச்சா? அதுக்கப்புறம் பூஜை பொருள்கள் பாருங்கள். பூஜையில் எப்படி மினிமம் 5 பொருள் வேணும். விளக்கு ஏற்றணும், அந்த எண்ணெய் வேணும், அகல் வேணும், எல்லாம் பாருங்கள். நம்மளை சுற்றி உள்ள அத்தனை பேருக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டு. இப்போ இதில் என்னன்னு கேட்குறீங்களா? இதில் என்ன அதிசயம்னு கேட்குறீங்களா? இப்போ நான் ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுறோம் இல்லையா? அந்த விளக்கு ஏற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம திரி தயார் பண்ணுவோம். அந்த திரியை பொதுவாக வீட்டில் பழம் துணி எதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து திரிச்சு அதுதான் திரியாக போடுவோம். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த திரியில் ரயான் எரியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ரயான்னா என்ன? வீட்டில் எரிக்கக்கூடாத ஒரு பொருள். தினம் எரிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ புரிஞ்சுதா? டேஞ்சர் புரிஞ்சுதா? அதே நேரத்தில் வீட்டை சுற்றி காட்டன் செடி இருக்குது இல்லையா? அதை ஒரு 10 செடி போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான திரியை அது கொடுத்துரும். கரெக்டா? அந்த பூவை எடுத்து நீங்கள் அழகாக அப்படியே திரிச்சு சுத்தமான காட்டனை நீங்கள் திரியாக போட முடியும். இதில் என்ன உங்களுக்கு கஷ்டம்? இது போன்ற விஷயங்களை தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ. அப்போ பூஜை பொருட்கள். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு ஒத்துன்னு இருக்கோம். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, SAE 40 ஆயில், சார்கோல், அப்புறம் மூங்கில் குச்சி, இது மாதிரி இருக்குது. இது 3 வீட்டில் எரிக்கக்கூடாது. ஆனால் இப்போ நான் காட்டுற ஒரு பொருளை அதில் நீங்கள் தயார் பண்ணீங்கன்னு வச்சுங்க, எப்படி அருமையாக வருது பாருங்கள். இந்த பாருங்கள், நாட்டு மாட்டு சாணியிலேருந்து தயார் பண்ண ஒரு வரட்டி. இதை நான் வரட்டி ஷேப்பில் பண்ணியிருக்கேன். உருண்டை ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இதையே கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஷேப்லேயும் நான் பண்ணி தருவேன். ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஸோ இதில் நம்ம வாசனையான பொருட்களையும் எல்லாத்தையும் சேர்த்து நாம் அதை பண்ணினோன்னா எவ்வளோ அற்புதமாக நம்ம மாடுகளை காப்பாற்றணுன்னா நம்ம மாட்டு பொருள்களை உபயோகப்படுத்தணுமா இல்லையா? அது இல்லாமல் எப்படி நீங்கள் சம்பாதிப்பீங்க? எப்படி பாதுகாப்பீங்க பசுமாட்டை காப்பது தானே நம்மளுடைய ஆதாரமான வேலை. அதனால முக்கியம். ஸோ இப்போ புரிஞ்சுதுங்களா? இது மாதிரி குங்குமம், நெத்தியில் குங்குமம் வச்சுக்கிறோம். கெமிக்கல் போட்ட குங்குமம், நெத்தியெல்லாம் கருப்பாக போகுதுன்னு கம்ப்ளைண்ட்டு. அதனால் சின்ன குழந்தைங்க நான் குங்குமமே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இப்போ நமக்கு நஷ்டம் குங்குமம் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அதனால் நல்ல குங்குமம் மஞ்சளிலிருந்து நம்ம வீட்டு வாசலில் இஞ்சியும் மஞ்சளும் சேர்த்து வச்சிங்கன்னா 8 மாதம் 10 மாதத்தில் தானாக அது மஞ்சள் வந்துட்டு போடுது. உங்கள் வீட்டுக்கு 1 கிலோ மஞ்சள் போதும் உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு. ஒரு நாள் உற்பத்தி போதும். 365 நாள் உங்கள் வீட்டுக்கு மஞ்சள் கிடைக்கும், குங்குமம் கிடைக்கும். சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட்டு. நம்ம நாட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு கிடையாது. நம்ம நேரடியாக சாப்பிட்டு தான் பழக்கம். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பழக்கமாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அழகழகான மிக்சஸ், இட்லி மிக்ஸு, பொங்கல் மிக்ஸு, கஞ்சி மிக்ஸு, இந்த திணை, சாமை, வரகு, குதிரைவாளி, இதெல்லாம் எப்படி சாப்பிட்றதுன்னே பல பேருக்கு தெரியல. இது எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஐட்டமாக வச்சுக்கலாம், இதெல்லாம் சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடிமேடாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது சின்ன லெவலில். இதுக்காக நீங்கள் மிஷின்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. இப்போ ஆச்சா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பானங்கள்.
உங்கள் வீட்டை சுற்றி ஒரு 50 கரும்பு நட்டிங்கன்னா நீங்கள் வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வந்து பானங்கள் உருவாக்கிக்க முடியும். உங்கள் வீட்டுக்கு வேண்டிய, உங்களை சுற்றி உள்ள ஒரு 10-20 குடும்பத்துக்கு வேண்டிய பானங்கள், நல்ல பானங்கள், சிரப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, சிரப், அதை உற்பத்தி பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல லஞ்சு வேணும் எல்லாருக்கும். நல்ல மதியத்தில் நல்ல சாப்பாடை சாப்பிட்ணும், நல்ல விதவிதமாக சாப்பிட்ணும், அறுசுவையோடு சாப்பிட்ணும். நம்மளுடைய உணவு வகை வந்து உயர்ந்த, உலகிலேயே மிக உயர்ந்த வகையானது நம்ம உணவு. அதை மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஏதோ ஒரே ஒரு சாப்பாடு, சாம்பார் சாதம் மட்டும் சாப்பிட்டேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டேன் அப்படின்னு இல்லாமல் எல்லாமே சேர்ந்து சாப்பிட வேண்டிய நம்ம காலகட்டத்தில் இருக்கோம். நம்ம சாப்பிட்ணும். ஏன்னா உடம்புக்கு பல சத்துக்கள் தேவைப்படுறது. இப்போ யாரை கேட்டாலும் விட்டமின் டிஃபிஷியன்சின்னு ஒரு பெரிய பயத்தை கொண்டு வைக்கிறான். அதெல்லாம் போகணுன்னா பல உணவுகளை நம்ம சாப்பிட வேண்டியது இருக்குது. அதனால் இந்த பாருங்கள், நம்ம மனசில் புதுசாக ஒரு வார்த்தை வந்தது, ஃப்ரெஷ் கரிகாய் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த ஃப்ரெஷ் கரிகாயினால் நமக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக எதுவும் கிடச்சிடுறது இல்லைங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு பானைகள் இருக்கும். பானைகளில் இந்த டீஹைட்ரேட்டட் உணவுகள் வச்சுருப்பாங்க. மாங்காவை கூட வத்தல் போட்டு வச்சுருப்பாங்கங்கிறது தெரியுமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதை எடுத்து காரக்குழம்பு பண்ணுவாங்க, மிளகு குழம்பு பண்ணுவாங்க, அந்த மாங்காய் வத்தல் போட்டு. இது எப்படி பண்ணுறது? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மாங்காவை தூக்கி எறியாமல் நீங்கள் ஒரு பானை நிறைய அடைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக நீங்கள் உபயோகப்படுத்தலாம். சுண்டைக்காய், கீரை வகைகள் எல்லாத்தையுமே எப்படி டீஹைட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற முறையில் சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாலையில் ஒரு சாயா சாப்பிட்லாம், டீ சாப்பிட்ணும் அப்படிங்கிற எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது. அந்த ஆர்வத்தில் நம்ம ஒன்றும் குறுக்கிட போகிறதில்ல. டீ சாப்பிடுங்க. ஆனால் நம்ம நாட்டிலேயே இருக்கக்கூடிய 300 வகையான டீ இருக்குது. அந்த 300 வகையான டீயில் ஏதாவது 2 டீ நீங்கள் பண்ணக்கூடாதா? ஆனால் அந்த 300 வகையும் தூக்கி போட்டுட்டு இந்த 301வது வரக்கூடிய அந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த டீ தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்கிறதில்ல என்ன நியாயம் இருக்குது? அதை சாப்பிடுங்க. அதோடு சேர்த்து இதையும் சேர்ந்து சாப்பிடுங்க. அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் டீ முடிஞ்சுதா, டீயில் 300 வகையான டீயில் ஒரு 5 வகையான டீயை கற்றுங்க எங்கிட்டேருந்து. 5 போதும். நீங்கள் அதான் அருமையாக உற்பத்தி பண்ண முடியும். உங்கள் வீட்டை சுற்றியே நீங்கள் சின்ன தோட்டம் இருந்ததுன்னா அதுலேயே நீங்கள் இந்த மாதிரி இப்போ கரிசலாங்கண்ணி டீ, அது ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம்? சாப்பிட்டு பார்ப்போமே ஒரு நாளைக்கு. அப்போ எவ்வளவு நன்மை, உடலுக்கும் நன்மை, இது நமக்கு நம்மளை சுற்றி உள்ள ஒரு பொருளாதார சூழலுக்கும் அது நன்மையாக இருக்கும். இப்போ மார்க்கெட் டீயில் கொஞ்சம் இந்த பித்தம் அதிகமாகக்கூடிய ஒரு நிலை உருவாகுது. அதனால் கெடுதலான விஷயமும் கூட. அதனால் பல பேர் சொல்கிறாங்க, ஆன்மீகவாதிகள் சொல்கிறாங்க, பல விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, ஆமாங்க இந்த டீ கொஞ்சம் சாப்பிட்றத நிறுத்துனது, உடலை அனாவசியமான ஒரு வேகத்தை கொடுக்குது, அது தேவையற்ற ஒரு வேகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த டீயில் சில பொருள்கள்லாம் நம்ம சேர்த்துட்டோன்னு வச்சிங்க, அதை கொஞ்சம் நல்லிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நம்ம சரிப்போம். சரி, டீ சாப்பிட்டாச்சு. இப்போ இரவு என்ன சாப்பிட்றது? இரவு அப்போ சொல்லுவாங்க, பகலில் ராஜா மாதிரி சாப்பிடு, ராத்திரியில் ஒரு பிச்சைக்கார மாதிரி சாதாரணமாக சாப்பிடு, கொஞ்சமாக சாப்பிடு அப்படி சொல்லுவாங்க. கஞ்சி வகைகள், போரிட்ஜஸ் கஞ்சி, கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் ஒரு 10 வகையான கஞ்சி உற்பத்தி பண்ண முடியும். நீங்கள் கஞ்சி வகைகளாக சாப்பிட்லாம். கஞ்சியை தொட்டுக்கிறதுக்கு சில டீஹைட்ரேட்டட் வெஜிடபிள்ஸு கூட வறுத்து அதோட தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்படி செய்யலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா, உங்களை சுற்றி இதுக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு என்னங்க தேவைப்படும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லி அனுப்புங்க. அதுக்கும் நான் வந்து பதில் வச்சுருப்பேன். இப்போ காலம்பரை எழுந்து பல்லு தேய்ச்சத்துலேருந்து இரவு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் அது வரலையும் உங்கள் வீட்டை சுற்றி நீங்களே உற்பத்தி பண்ண முடியும். உங்களோட சேர்ந்த ஒரு 25-30 குடும்பத்துக்கும் நீங்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி இப்போ அடுத்த கட்டத்துக்கு நாம் போகலாம். நன்றி. திருப்பி காட்டணுமா? தவிர திருப்பி காட்டினேன். ஸோ இந்த விளிம்பு கொஞ்சம் கீழே இறக்கி வைத்திட்ட காட்டுங்க.